தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 45ஆவது வாக்கியம், இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அப்போ எப்படி செய்தால் நான் கடவுளை மகளாக மாறுவேன்? பகைவரை அன்பு செலுத்துவது. அதாவது சொல்கின்ற பொழுது அடுத்திருப்பவரை அன்பு பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்தலுக்காக என்னிடம் மன்றாடுங்கள். அப்போ என்னை எதிர்த்தவனை நான் அன்பு செய்ய வேண்டும், என்னை காயப்படுத்தவனை நான் மன்னிக்க வேண்டும். அப்படி நான் மன்னிக்கின்ற சமயத்தில் இது நான் தெய்வத்துடைய மகளாக மாறுவேன். எதிர்த்து நான் போவதோ மீண்டும் அவனை காயப்படுத்துகிற சமயத்தில் எனக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லை. அப்போ தெய்வம் சொல்கிற வார்த்தைகள் மன்னியுங்கள், அதே சமயத்தில் விழிப்போடு இருங்கள். அவன் காயப்படுத்துவான் தெரியும், தெரிந்த பிறகு நீ விழிப்போடு நீ நானும் செயல்பட வேண்டும். பாம்பு கடிக்கும் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி நெருப்பு சுடும் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ நெருப்பு சுடும் தெரிந்த பிறகு போய் கை வைக்கிறோம் என்றால் அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அப்போ நெருப்பு சுடுமே, அப்போ நான் அருகில் செல்லக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்றபடி நாம் செயல்பட, அந்த நெருப்பை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இதே மாதிரி தான் நண்பர்களே, தெய்வம் தந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டு நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தீமையை தவிர்த்து நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உன்னை போலவே மன்னித்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திரலும், புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும், யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிற சக்தி எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.